தோல் மேல கடுகு மாதிரி சின்ன சின்னதா சிகப்பு கொப்பளம் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து செரி ஆஞ்சியோமாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது யார் யாருக்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் வரும். எங்கெங்க வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நெஞ்சு பகுதி, முதுகுல, வயித்து பகுதி இல்லன்னா தொடை பகுதியில நெறைய வந்துட்டே இருக்கும். இத நீங்க இன்னும் பார்த்து பெருசா ஒண்ணும் பயப்பட வேணாம். இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தோல் மேல இருக்க சின்ன சின்ன ரத்த குழாயெல்லாம் வந்துட்டு அதிகப்படியா விரிவடையுது. அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ரத்தம் நிக்குது. அதனால தான் வந்துட்டு ஒரு சிகப்பு கொப்பளம் மாரி இருக்குது. இது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால கூட வரலாம்னு சொல்லலாம். எந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸ்னால வரலாம். இல்ல வந்துட்டு டெஸ்டோஸ்டிரோன் இம்பேலன்ஸ்னால கூட வரலாம். இந்த இம்பேலன்ஸான ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிவர். அதனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லிவர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ற மாரி ஃபுட் சாப்பிடணும். என்னென்ன ஃபுட் சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து ஸ்பினாச், அப்புறம் வந்து ஆல்மண்ட், வால்நட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிவருக்கு ரொம்ப நல்லது. அது கூட பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி ரிச்சான ஃபுட் சாப்பிடணும். விட்டமின் டி எதுல அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முட்டையில அதிகமா இருக்கு, மஷ்ரூம்ல அதிகமா இருக்கு, மத்தி மீன்ல அதிகமா இருக்கு, அப்புறம் சால்மன்ஸ்ல அதிகமா இருக்கு. அது கூட வந்து நம்ம வீட்ல இருந்துட்டு ஒரு சின்னதா ஹோம் ரெமெடி பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 டிராப் டீ ட்ரீ ஆயில் எடுத்து கோகனட் ஆயில்ல மிக்ஸ் பண்ணி அந்த கொப்பளத்து மேல அப்ளை பண்ணிட்டே வரலாம். ஒரு நாளைக்கு 3 தடவ அப்ளை பண்ணணும். அது கூட என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, காட்டு முள்ளங்கியோட வேர்ல இருந்து வர ரெசின் இல்லன்னா பால் எடுத்து அந்த கொப்பளத்து மேல ஒரு நாளைக்கு 3 தடவ அப்ளை பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மென்ட்ஸ் குடுக்கும். ஆனா இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.